அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு எப்பொழுது வரும் அப்படின்ட்டு எல்லாருமே நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ நடந்திருக்கக்கூடிய டிசிசி மெத்தட் படி இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. கண்டக்டர் மற்றும் டிரைவர் லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அவங்க மட்டும்தான் அவங்க எடுத்துருக்கக்கூடிய மார்க்கு மற்றும் இன்டர்வியூ மார்க், ப்ராக்டிக்கல் இதனுடைய மார்க்கின் பேஸ் பண்ணி இப்போ வந்து போஸ்டிங் போட போகிறாங்க கூடிய விரைவில். அதே மாதிரி இந்த ரிசல்ட் பற்றின அப்டேட்டும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த மாத இறுதிக்குள்ளார ரிசல்ட் அவங்களுக்கு உறுதியாக வந்துடும். ஓகே, ரைட். அடுத்த கட்டமாக எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இந்த அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரை அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய அமைச்சரிடம் கேட்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் கண்டக்டர் தனியாகவும் டிரைவர் தனித்தனியாக எடுக்காமல் 2 லைசன்ஸும் வச்சிருக்கக்கூடிய நபர்களை மட்டும் எடுக்கிறீங்களே ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது இது வந்து பணிகளை விரைந்து செய்யவும், அதே மாதிரி கண்டக்டர் வராதப்போ டிரைவர் ஒர்க் பண்ணவும், டிரைவர் இல்லாதப்போ கண்டக்டர் ஒர்க் பண்ணவும் ஏதுவாக இருக்கும். மக்களுக்கும் இது பேருந்துகள் இருக்கக்கூடிய டிபோவில் இருக்கக்கூடிய பஸ்ஸஸ்க்கும் எதுவுமே வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த முறையை கையாண்டிருக்கோம். ஆனால் தொடர்ந்து இந்த கோரிக்கை வைப்பதன் காரணமாக கண்டக்டர் தனியாகவும் டிரைவர் தனியாகவும் எடுக்க போகிறோன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் கண்டக்டர் தனியாக நோட்டிஃபிகேஷன் இருக்கும், டிரைவர் தனியாக நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்ற அப்டேட்டையும் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து டிசிசி மெத்தட் படியும் எடுப்பாங்க. இந்த 2 ப்ராசஸும் கண்டினியூ ஆகும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய கண்டக்டர் டிரைவர் இல்லாமல் நான் டெக்னிக்கல் ஜாப்ஸு, அதாவது மெக்கானிக் ஆகட்டும், இது டெக்னிக்கல் ஜாப்ஸ் மெக்கானிக், அது இல்லாமல் அக்கௌண்டண்ட்டு, மேனேஜர் உள்ளிட்ட மற்ற பணியிடங்களுக்கான அறிவிப்பும் கூடிய விரைவில் வந்து வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அரசாணையானது ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜிஓவில் இவ்வளோ வேக்கன்சி இருக்குது, டெக்னிக்கல் போஸ்ட்டும் நான் டெக்னிக்கல் போஸ்ட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பழைய ஜிஓலே கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கொடுத்துருக்கிற ஜிஓவோட மிக குறைந்த அளவில் எண்ணிக்கையில் தான் டிசிசி மட்டும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. உங்களுக்கே தெரியும். அந்த நோட்டிஃபிகேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கான போஸ்டிங்ஸும் இந்த மாத இறுதிக்குள்ளே போட்டுருவாங்க. மீதம் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு கேட்குறீங்க. 2026க்கு புதிய நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இன்றைய சூழ்நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேருந்துகளை இயக்குவதற்காக டிரைவர் மற்றும் கண்டக்டர்கள் தேவைப்படுகிறது. தற்சமயம் வந்து புதிய நியமனங்கள் எடுக்க தாமதமாகும் என்ற காரணத்தினால டெம்பரரி போஸ்டிங்ஸ் எடுத்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளியானது 2 தினங்களுக்கு முன்னாடி. இந்த அப்டேட்டையும் நம்ம ஆல்ரெடி சேனல்ஸில் சொல்லியிருந்தோம், பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நிலையில் தான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜனவரி இல்லைனா பிப்ரவரி மாதம் புதிய டிஎன்எஸ்டிசி, எம்டிசி, எஸ்சிடிசி இந்த போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடம் நிரப்பதற்குண்டான புதிய நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் வேக்கண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மிக குறைந்த அளவு வேக்கன்சி தான் இருக்கும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக வர வாய்ப்புகள் இருக்குது. புதிய நோட்டிஃபிகேஷன் ஜனவரியில் பிப்ரவரியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.